வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் லிட்ரேச்சர் ஃபார் தி பிளைண்ட் டாபிக் பற்றி பார்க்கலாம். இப்போ அதோட டெஃபினேஷன் பார்த்தோம்னா, தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் என்கரேஜஸ் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் நாலேஜ் ஃபார் த விஷுவலி இம்பேர்ட் பை அலோவிங் ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் டு பி சென்ட் அஸ் லிட்ரேச்சர் ஃபார் தி பிளைண்ட். இந்த லிட்ரேச்சர் ஃபார் தி பிளைண்ட் எதுக்காக மெயினாக கொண்டுட்டு வந்தாங்கன்னா, கண் பார்வையற்றவங்களாம் ஒரு போஸ்ட் அனுப்பணும்னு நினச்சாங்கன்னா இது மூலமாக அவங்க அனுப்பிக்கலாம். இப்போ பிரைலி மெத்தட்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பிரைலி இஸ் அ ஸ்பெஷல் ரைட்டிங் சிஸ்டம் யூஸ்டு பை த பிளைண்ட். பிளைண்டாக ஒரு ரைட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க. அது பிரைலி. அது மூலமாக அவங்க டச் பண்ணி அதை என்ன லெட்டர் என்னன்னு அவங்க இது பண்ணிப்பாங்க. டாட்ஸ் மாதிரி இருக்கும் அது. அந்த பிரைலி மெத்தடில் தான் நம்ம அனுப்பக்கூடிய போஸ்ட் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஆனால் டேபிள் ஆஃப் கண்டென்ட்டு இல்லை டைட்டில் அதெல்லாம் வேறு லாங்குவேஜில் இருக்கலாம். ஆனால் மற்றதெல்லாம் பிரைலி மெத்தடில் தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்த கண்டிஷன் பார்த்தோம்னா, லிட்ரேச்சர் ஃபார் தி பிளைண்ட்னு இன்ஸ்கிரிப்ஷன் கண்டிப்பாக இருக்கணுங்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், புக் போஸ்ட்னு இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி லிட்ரேச்சர் ஃபார் தி பிளைண்ட்னு எழுதி ஃப்ரம் அட்ரஸ் எழுதிக்கணும். நேம் அட்ரஸ் எல்லாமே எழுதி அனுப்பணும் அப்படிங்கிறாங்க. இது கவரில் போடக்கூடாது அப்படிங்கிறாங்க. லிட்ரேச்சர் ஃபார் தி பிளைண்டுக்குள்ளே இது கவரில் போடக்கூடாது, இல்லைன்னா சீல் பண்ணியிருக்கக்கூடாது. ரெண்டு எண்டுமே ஓப்பனாக இருக்கணும். அப்போ தான் ஈஸியாக அவங்க எக்ஸாமின் பண்ணலாம். உள்ளார இருக்குது பிளைண்டாக உள்ளவங்களுக்கு உள்ளதா இல்லை வேறு ஏதாச்சும் அதில் இருக்கான்னு எக்ஸாமின் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி நம்ம சென்ட் பண்ணணும். சீல் பண்ணி அனுப்பக்கூடாது. இதோட வெயிட் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 kg வரைக்கும் இருக்கலாம். இதோட டைமென்ஷன் பார்த்தோம்னா, இதே ரோல் ஃபார்மில் இருந்தால் என்ன டைமென்ஷன் வரும், அதர் தென் ரோல் ஃபார்மில் இருந்தால் என்ன டைமென்ஷன் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ரோல் ஃபார்ம்னா சிங்கிள் டைமென்ஷனாக இருந்தால் மினிமம் 100, மேக்ஸிமம் 800. சம் ஆஃப் லென்த் அண்ட் ட்வைஸ் டயமீட்டர் இருந்தால் 170,000. இதே அதர் தென் ரோல் ஃபார்மில் பார்த்தோம்னா மினிமம் 170, மேக்ஸிமம் பார்த்தோம்னா 600, 300. இப்போது என்னென்னலாம் நம்ம இதில் அனுப்பலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பேப்பர்ஸ், பீரியாடிக்கல்ஸ், புக்ஸு எல்லாமே பிரைலி மெத்தடில் இம்ப்ரெஸ் ஆகியிருக்கணும். அது எல்லாமே நம்ம அனுப்பலாம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இந்த பிளைண்டாக இருக்கவங்களுக்காக தயாரிச்சிருப்பாங்கல்ல சிடிஸு, அந்த மாதிரி இதுவும் நம்ம அனுப்பிக்கலாம். பிளேட்ஸ் பியரிங் த கேரக்டர்ஸ் ஆஃப் ரைட்டிங், சவுண்ட் ரெக்கார்ட்ஸ் ஃபார் த யூஸ் ஆஃப் தி பிளைண்ட் அண்ட் டிஸ்க், ஃபிலிம்ஸு, டேப்ஸு, ஒயர்ஸ் ஆன் விச் ஸ்போக்கன் messages for the blind have been recorded when sent by or addressed to an officially recognized institution for the blind shall be treated as literature for the blind. அந்த பிளைண்டாக உள்ளவங்களுக்கு அனுப்பக்கூடிய ஃபிலிம்ஸோ, டேப்ஸோ, ஒயர்ஸோ, டிஸ்கோ இருந்துச்சுன்னா அது அனுப்பிக்கலாம். ஏதாச்சும் ஒரு ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் மூலமாக அதை அனுப்புகிறாங்கன்னா அது தாராளமாக அனுப்பிக்கலாம். மற்றபடி வேறு எதுவுமே அனுப்பக்கூடாது அப்படிங்கிறாங்க. இதுக்கு எந்தவித போஸ்டேஜும் கிடையாது. லிட்ரேச்சர் ஃபார் தி பிளைண்டுக்கு நம்ம ஏதாச்சும் போஸ்ட் புக் பண்ணுறோம் அப்படின்னா எந்த போஸ்டேஜும் கிடையாது. சர்ஃபேஸாக இருந்தால் எந்த போஸ்டேஜும் கிடையாது. இதை யார் மூலமாக நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னா ஏர்மெயில் ஃபீ கண்டிப்பாக கட்டணும். இப்போது கொடுத்துருக்க இந்த கண்டிஷன்ஸை மீறினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டபுள் த போஸ்டேஜ் சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த வீடியோவில் லிட்ரேச்சர் ஃபார் தி பிளைண்ட் பற்றி பார்த்தோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.